இன்றைய தினம் பிறந்த நாள் காணும் என் அன்பு தங்கைக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உடன்பிறப்பும் இல்லை, உறவுகளும் சொந்தமும் இல்லை. அது அமர்த்தி பாக்குறாரு. மறுபடியும் மீண்டும் ஒரு அழைப்புதல். அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். ஓகே, இந்த வங்க நிக்கிறேன் அம்மு. ஓகே, பார்த்தீங்கன்னா நாங்கள் வளமையாக வந்து வாடகை வீட்டுக்கு வெளியில தான் வந்து நாங்கள் வந்து இன்று வந்து எடுத்து நிற்கிறோம். நேற்றைய காணொளி கூட நார்மலாக வந்து பார்த்துருப்பீங்க. பிறந்த நாள் வீடியோ தான் நேற்றைய தினம் கூட பதிவு செஞ்சினாங்க. ஆனால் நேற்றைய தினமே வந்து நாங்கள் சொல்லியிருந்தாங்க அம்முவாக செஞ்சோண்ட ஃபேமிலியாக்களே வந்து இல்லை. ஏன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட மாமா கண்ட கோயிலில் வந்து பெரிய ஒரு திருவிழா மாதிரி கோயில் திருவிழா கோயில் திருவிழா நாங்கள் போயிட்டு வர லேட் ஆகிட்டு. அப்போ உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கே வந்து இன்றைய தினம் வந்து கேக்கு கட் பண்ண வேண்டியது. ஆனால் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரே நாள் ஒரே அடியாக வந்து 2 ஃபங்க்ஷனாக போயிட்டு பார்த்தீங்கன்னா அத்தை இந்த மகனுக்கு வந்து இன்றைய தினம் வந்து பிறந்த நாள். அப்போ அதனால வந்து ஒன்றுமே செஞ்சு கொள்ளல ஒரு சூழ்நிலையாக போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனால தான் 7 மணிக்கு பிறகு தான் நாங்கள் இன்று வந்து எடுக்கக்கூடிய மாதிரி போயிட்டு. அப்போ எங்கள்கிட்ட சாலுக்காரன் உறவுகளே பெஸ்ட் டைம் பார் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வளர்றதுக்குமே நீங்கள் தர்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். அப்போ என்ன மாதிரி காலங்களுக்கு அப்புறம் வந்து எங்களோட சேனல் ஊடாக வந்து கேட்க போறீங்களோ நாங்களும் இன்னும் ஒரு கொஞ்ச நாட்கள்லாம் நீங்கள் இருக்க போகிறோம், அங்கெல்லாம் போய் இருக்க போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு முதல்ல வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்போம். கேட்டு வேலை கிடக்கு, அதனால கூப்பிடுவோம். இல்லைன்னா எடுக்க மாட்டோம். உங்களை அங்கால எடுக்க மாட்டோம். திலகோணி கொடுத்த டிஷர்ட்டை பார்த்தீங்க எப்படி இருக்காங்க? புது டிஷர்ட் பழத்து மாதிரி கிடக்கு உங்களுக்கு பார்க்க. பார்த்தீங்கன்னா மக்களே இந்த என்னென்ன ஊரில் வந்து நாய்க்குட்டியிலால சொல்ல வந்து தாங்கலாம் கிடக்கு. அதான் பெரிய பிரச்சனையாக கிடக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெடியுமே வந்து வேண்டினாங்க. அப்படியே திருப்பி காட்டுங்க, ஸ்டப் பண்ண வேண்டாம். அது ஆட்டோவை கை காப்பு பிரச்சனை ஆட்டோ தானே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோமலாக வந்து வேண்டினா வெடிவாக இருக்கும். இந்த ஆட்டத்தில் நிற்கி தள்ளாடி வேண்டிக்கு என்ன விளக்கம் வீடுகளுக்கு போவோம். அம்மா கட்டி போடுங்க. மக்களே இப்போ நோம்பலா வந்து கதைக்கிறது கூட விளங்குறது தெரியல. பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லு வழி கேட்காத ஒரு பக்கத்து நிற்கிது. அதனால வந்து கத்துக்கொண்டே நிற்கிது பக்கத்துல. அது பரவாயில்ல. இது பார்த்தீங்கன்னா இல்லை கொளுத்துறேன் காணையில உங்களை தேடாத இடங்கள் இல்லை. விழுந்து போனால் இந்த இதோட 10 தடக்கப்பட்டு அதுக்கு இதை கொடுத்து விட்டான். மோட்டர் சைக்கிள் உள்ளுக்க விடுங்க. மோட்டர் சைக்கிளுக்கு மடிச்சு சரி போ சொல்லல உள்ளுக்க விடும். செல்லுங்க பார்த்து இப்படி எப்படிதான் கஞ்சி என்ன நீங்க முள்ளு குத்துற முள்ளு எடுக்கிற மாதிரி இருக்கிறீங்க. சொல்லுதான் சண்டை மனசு பிறந்தாண்டோன்னு தானே உரிக்காரு. அதான் இல்லைன்னா கடைசியாக தான் போவேன். எந்த போனா வடியா கொடுத்து வந்தேன். நீங்க வடி வேண்டி கொடுத்தா தானே கொளுத்துற. புள்ளியலும் கூடி போச்சு. அளவு கணக்கு இல்லாதானே புள்ளியல. ஒரு புள்ள 2 புள்ளினா பரவாயில்ல. ஆனி கலண்டுட்டோடா கடவுள். அப்போ ஆட்ட மூஞ்சில் வருது வழி எனக்கு. நான் சொன்னா தானே இவ்வளோ கீழே விழுத்தினா சிலுவாண்டு. அது போவோம் இல்லை ஒன்று செய்யாங்க. தம்பி விடுறதா விழுக்கா விடு. அதெல்லாம் கையில் ஒழிச்சு எழுது. நான் சீனா வடி செய்கிறேங்க. கட்டி போடணும். அது அப்படிதான் கட்டேன். வீடு வலிக்க போவா அதோட அது ஒன்றோட 10 ஏறி நெருப்பு திரிய
திரு சைட்டா இருக்குமா திரு ஓ மாடி யார்ட்ட அப்படி உரிச்ச இப்படி திரும்பி திரும்பியா நான் ஜான்சி உள்ள போ படி வாடு போணும் எங்க போகுது போனெல்லாம் கொடுத்துட்டு போட்டேன் மஞ்சள் கலர்ல இருக்கு நாளை வாங்க கவலையா எங்க பிள்ளைகள் இல்லையோ இதுக்கு நம்ம எல்லாரும் அதில் இழுத்து விட்டுருக்காங்க. சரி நம்மள கேட்க பாப்பேன் கசாருக்கு வாயின கேக்கு ஏறாம நான் செலக்ட் பண்ணேன் நீங்க முன்னுக்கு அவார்ட் தரோம் தெரியுமா உங்களுக்கு கலர் சரி நல்லா இருக்கு சரி கொளுத்துங்க ஒன்றதோட ஏண்டா இல்லையண்டா இருக்கல அவர் தர என்ன ஸ்ப்ரே அடிங்க பாட்டோட படிக்கணுமா பாட்டோட படிக்கணும் தெரியல விட்டா போய் பாட்டு படிங்க ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் சாரு பிடிச்சு கொண்டு தூரம் சரி நூறுங்க நூறுங்க சந்திரன் குளத்த மாட்டோம் காணும் காணும் அடிக்காங்க சுவாசிக்க கூடாது கூடாது ஆக்களை சரி ஹஸ்பண்ட் பைப் வாங்கோ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார் அந்த நான் எடுத்து வச்சிருக்கிறேன் கொடுத்தோம் நாங்கள் அடுத்து எங்க இருக்கு பெரிய பொக்கிஷம் வச்சுக்கிறேன் சசி எடுத்தோம்னா அந்த அரை கடை ஒரு காலம் கேட்க கண்டதில்லை போடக்கா வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிற சரியாக சாப்பிட்றீர்கள் போட இல்லை நானுங்க மதியம் சமைக்கல சாரி சாப்பிடல போடக்கா சின்ன பிள்ளைகள் சாப்பிட்டா சாப்பிட்றீர்கள் கொஞ்சம் ஆறுதலாக பொறுமையாக உடைச்சு காட்டுங்க ஷாக் ஆயிடுங்க நம்புறோம் ஆ என்ன வரைக்கும் கேட்கணும் இது என்ன சாருக்கு தெரியும் கண்டுபிடிச்சு என்னன்னு சொல்லுங்க மற்ற நான் நினைக்கிறேன் சார் நீங்கள் கழிச்சு போய் தான் செய்கிறீங்களே சில விஷயங்கள் நேற்று இரவெல்லாம் கேக்கு வெட்டுறோம் ரெண்டு கழிச்சு போட்டு அதை செய்ய போடாது என்ன நல்ல கலர் பேக்கிங் தெரியுமா ஸோ பாப்போம் இது என்ன படிக்க கெடுத்த போட்டோ இல்லட்டா சூப்பராக வேற ஒன்றும் இல்லையே என்னது பெரிய விஷயம் சோடா எல்லாம் குடிச்சு போட்டாங்க பெரிய கிஃப்ட் வேண்டாம் உங்களுக்கு பெரிய கிஃப்ட் அப்படி சரி நீ வேற என்ன வாடி வாழ இருக்கிறாங்க அதான் உங்கள்கிட்ட பொக்கிஷா பெரிய பொக்கிஷம் கீழே வைங்க கீழே ராய் விழுதா தெரியல இங்க பார்க்கணும் அம்மா அது பாட்டு கேட்குறேன் அவ புதினா பாக்குறா இது வந்திருக்கிற ஆக்கள் எல்லாம் இங்க வர அங்க வர
மாமா பாரு சரி கேக்கு தீர்த்துட்டீங்களோ பிள்ளை தீத்தியா இல்ல புள்ளி சாப்பிட்டு கேக்கு தீத்தினதோ சரி வாங்க மச்சாக தீத்தாட்டு அடுத்த வந்து யார் வர போறீங்க எங்க அப்பா காணையில அப்பா வேலை அப்பா வேலைப்பட்டாரு அம்மா போங்க அப்பா வருவோம்ண்டோ இல்லை நீங்க வருவோம்ண்டோ ஓ நீங்களே சொல்ல போறீங்களே டக்குன்னு அவசரப்பட்டு போறீங்களே மாமா வந்தோன்னு தான் அத்தை கதை கதை வேற அப்பதான் என்ன சொல்லிட்டேன் சொல்றது சரி நிக்கி நானே நிற்கிறேன் கொஞ்சம் கதைக்கே கொஞ்சம் பக்கமாக இருக்குமே அடுத்தது போங்க தம்பியாக போங்க தம்பியாகன்றது மூத்த எங்களுக்கு கொஞ்சம் அலுவ கிடக்கு நாங்கள் லேட்டாக போக போகிறோம் நீங்கள் செந்துரனும் அம்மாவும் போங்க செல்லவா எங்கட அக்கா வரட்டு அக்கா நீங்க எடுங்க நான் புறா வேண்டாம் 10 மணி புறா அம்மா பாருங்க சோடா கொண்டு வந்து வைக்கோண்ட அது தான் நாங்கள் வேண்டதோட தான் கொண்டு வந்து வைக்கிறேன் அதான் பிளான் இதான் பார்த்தீங்கன்னா சாரோட அக்கா சரியான உடம்பா கழுத்து உள்ள அவாக்கு பக்குக்கா இந்த கேக்கு தீத்துங்க சித்தாக்கு சத்தம் இல்லாம இருக்குது அதுதான் கதையும் கொஞ்சம் அது ஆக்கள் காய்ச்சல் நான் மட்டும் தனியாக காய்ச்சுன்னு இருக்கிறேன் திருவண்ணு கதைங்க அதில் ஒரு தடவை கூப்பிட்டு வரவேற்று கதைங்க அடுத்த நாங்களே அவளுக்கு கிட்ட மறந்து விட்டுட்டு எங்க வீட்டை போகணுமா சாருக்கு நல்லா கிடக்கு ஓ கேக்கோ சாரு பெருசா கிடக்கு எல்லாரும் கேக்கு வந்தோடனே தான் கிலோ ரைட் வாங்க என்ன கிஃப்ட் அக்கா உடைச்சி பார்க்கலாமண்டா உடைச்சி பாருங்க இல்லைன்னா விடுங்க பிரச்சனை இல்லை எனக்கும் உண்டு இல்லை தான் சட்டை நாங்க பாவாடை பாவாடை சட்டை ஏன்னா நாங்க பாவாடை சட்டையில அடுத்த அம்மாவும் சந்திரன் போங்க நாங்கள் கொண்டு போய் உங்களுக்கு மட்டும் மட்டுமே இருக்கும் சந்திரனே இரவு வரையில் நீங்கள் என்ன கோயிலுண்டு எழுதி வேண்டியாச்சோ அப்படியே சாப்பிட சாப்பிடுங்க இல்ல சரி பரதத்தி எனக்கு வேணா நீங்க சாப்பிடுங்க சரி நான் போயிட்டு வரேன் ஓ நீங்கள் எல்லாம் வளர்க்குறோங்க இல்லையோ அடுத்த பீசனா கலாச்சல் பீசம்பா எங்க விளையாட போனீங்க காணையில மோட்டச்சா தூரம் தானே வந்ததுன்னு நின்றான போறியல் என்ன இல்ல தெரியல எனக்கு
அவ என்ன கிண்டியோட கொண்டு இல்லையா தம்பி வாங்க கேட்க மாட்டேன் ஆனா இல்ல இதுக்கெல்லாம் சேர்த்து 2 நாளைக்கு இருக்கு பெரிய ஒரு செலவு உண்டு மஞ்சள் தாவலை கொண்டு வாங்க மஞ்சள் ஒன்றும் இல்ல சில இருக்கு சொல்லல பார்க்கணும் நீ தாண்டாப்பா எல்லாரும் கூப்பிட்டு விட்டு கதைக்கணும் வந்து தசியா 2 கதைகள் சரி அத்தியாக்கள் ஓடியா 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 தம்பி பீசா கூடு பீசா கூடு ஓ இல்லாமா இல்லாம போட்டான் ரைட் அது பிரச்சனை அது இருக்கே அதில் நான் கட் பண்ணுவேன் பிரச்சனை இல்லை என்ன கொஞ்சம் வடிவாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ சரியா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் 2 வாட்டி டிஃப்ரெண்ட்ண்ணா சார் கதைக்க அவளுக்கிட்டேனே அவ தம்பிக்கு நான் சொன்ன விளாங்கிடாக்கு என்ன தம்பி சார் உண்மையோ எங்களை கூப்பிட மாட்டீங்க கதை சொல்றா இப்பொழுது அண்ணா அண்ணியர்களை கூப்பிடா லான்ச் பண்றா மைக்கில் என்ன சாரு பாட்டு படிக்கணும் இல்ல சார் பாட்டு படிக்கணுமா கூப்பிடா வரைக்கும் சரி வீச வீச இருந்தாலும் உடனடியாக கூப்பிடுங்க காணாமல் போய்விட்டேன் என்ன அம்மாச்சி விளக்கு DKJT பிளக் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அம்மாஜி பிளக் தரா அதுக்கு ஏன்னா புது சேனல் வராது எங்க ஆட்களை காணல இது வாங்க வந்தா மறுபடியும் மீண்டும் ஒரு அழைப்புதல். கூப்பிட்டு கொண்டே இருப்போம் 2 கதைக்கு அத்தையோட அப்படி மைக்கில் அத்தை வேறுங்க போங்க அம்மாச்சி பிளாக் துப்புரவாயிலா கூட காக்கலுக்கு உங்களை கண்டாலே வேர்க்குதா வினுசுவை பற்றி 2 காய்ச்சி விடு அவர் நேற்றிலிருந்து கேட்டுக் கொண்டிருந்தார். உங்கள்கிட்ட விட்டு என்ன சாப்பாடு போடுவீர்கள்? நாங்கள் அரிசி போடுவோம் அரிசி இல்ல வெறுப்பு போடுவோம் அத்தை சும்மா இரு எப்படி கொடு வினுசோட கை கப்பண்ண கை கட்டு முடிஞ்ச அப்போ முடிஞ்ச அப்போ இந்த புள்ளைய போட என்ன பாடுபடுத்திய 2 பேருமா சாரு கண்டக்கல கொஞ்சம் பிரச்சனை தர முடியல கொஞ்சம் பட்டி போட்டு அவன சரி ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா கடைசியாக தான் நாங்கள் வந்து நன்றி இருக்கோம். வீடியோ வந்து முடிச்சு கொள்வோம். பெரிய கிஃப்டோட வந்தானு கேள்விப்பட்டனாங்க. நீங்க சந்திக்கிறோடங்க இல்ல நீங்க போன பக்கம் கொஞ்சம் பெருசா தாங்கடா. ஓடுனாங்க விளைஞ்சி போச்சு விஷயம் விளைஞ்சி போச்சு அது வாங்க பண்ணீங்க. அச்சோ அப்ப ஒட்டேல கொடுத்துருக்கல. பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கிஃப்ட் கொடுங்க. வந்து நாங்கள் வந்து என்ன கிஃப்ட் போடுறோம் சரியா? என்ன இருக்குமா நினைக்கிறீங்க? உண்மையா சொல்லுவா பாக்க தொடக்கூடாது நான் உண்டு மில்லத்தோட தொடக்கூடாது என்ன மாதிரி முதலாம் முறை இல்ல நீங்க சொல்லாட்டா இது உண்மையா வேலையாகும் போடுமா 2வது உடுக்குதா உண்மையா இது பிள்ளையா சொன்னா இது வந்து அம்மி தான் போய் கேட்போம் என்ன நினைக்கிறீங்க? வானவரியா நீ சொன்ன கணிஞ்சு
பானை இருந்தா உண்மையா கொண்டு வச்சு சாப்பிட விட கிட்ட உடச்சு காட்டு அது அமத்தி பாக்குறாரு பாண்டா கொண்டு சாப்பிடு அம்மத்தி பாத்திரம் இது வந்து பாத்தீங்கன்னா காசான் தருவோன்னு பார்த்தேன் ஐயா காசு அப்ப திரு சொல்லிட்டு காசை கொடுத்தா சிலவழிச்சு போடுவோம் கேன் பேக் ஞாபகமா கிடக்கு கேன் பேக் ஒன்றும் வச்சு தெரியலையே உண்மையில உங்கள்கிட்ட சாப்பிட்ட கிடக்க கேன் பேக் ஆனா மச்சிங்க பாருங்க ஒரே இதா இருக்கு அப்ப இதுக்கு என்ன இருக்கு நினைக்கிறீங்க இது வந்து எங்க கிஃப்ட் இல்ல இதுக்கு என்ன இருக்கு நினைக்கிறீங்க மணிக்கூட சட்ட பேர் என்ன இருக்கு நினைக்கிறீங்க தம்பி என்ன இருக்குடா இங்க எவனோ காணோம் உண்மையை சொன்னா என்ன தருவீங்க உண்மையை சொன்னா என்ன தருவீங்க தம்பி இதுக்கு என்ன இருக்கு நினைக்கிறேன் அம்மா சொல்லிட்டாவா மணிக்கூடனா அண்ணி இதுல என்ன கருவாசிப்பாங்க எப்படி அது முடிஞ்சு இதை வச்சு மணிக்கு சொல்லி தரேன் முடிஞ்சு போப்பா புள்ளைக்கு தலாணி ஆனா அதுக்குள்ள பிச்சை எடுத்து கிடக்கு தெரியுமா காட்டும் என்னென்ன பரவாயில்லை நாங்க தேவையில்லைன்னு விட்டுருவோம் கணக்கு சொல்லிடலாம் மனுஷருக்கு இனிமே வரப்புறாரு பக்கத்தை வேற பின்னுக்கு 2 கிலோ வாடினா பக்கத்தை வரப்புறாரு ஆக்களை சொல்லாத மெதுவா 10,000 இப்படியும் பொழுது பாடு வேற வேணுமென்று மாத்தி காசு இல்லாட்ட நாங்களே மாத்தப்படும் தேவையில்லை 5000 சோம்பிடும் இதுக்கு என்ன பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா சுவிஸ்ல இருக்கிற ஒரு அக்கா தான் வந்து தந்தவா அன்பளி பார்த்து கொடுக்க சொல்லி பேருவள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் எனக்கு அந்த புகழ் வழி வந்து பிடிக்காது நான் போன் பண்ணி கலந்துருக்கேன் அவன் சொல்ல போறீங்க ரொம்ப தேங்க்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. முகம் கூட போட்டோ காட்டு அதெல்லாம் தேவையில்லை. இப்ப நான் வந்து இந்த வீடியோக்கு இப்ப கொஞ்ச நாள் தான் வந்து ஒரு மாசம் 2 மாசம் அப்படிதான் பாரு. ஆனா இப்ப நான் வந்த நியூஸ்லயே இப்படி எல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட் வந்து எனக்கு அன்பளிப்பா பார்த்துருக்கேன். உண்மையா இந்த காலத்துல வந்து தெரியுதானே பெசாண்டு அந்த எல்லாருமே வந்து யோசிக்க மாட்டேங்க. ஒரு பிள்ளை மாதிரி அவங்க நினைச்சு போடுறோமா உண்மையில சாருக்கு வந்து இந்த 20,000 ரூபாய் காசை தான் காணான்னு நான் நினைக்கிறேன்னா அப்ப நான் சொல்லியிருந்தேன் 21 பிறந்த நாள் அதிகமா வந்து செய்யறா செய்யுங்க 30க்கு இந்த 20,000 ரூபாய் இல்ல அவ பென்ஷன் அவ சரி அப்ப சந்தோஷம் தானே அண்ணி கேட்கலாம் குறியா நினைக்கிற அண்ணி இல்ல என்னமா வருவார் பக்கத்து இங்க என்னமா பக்கத்து வரு அவே தந்தை சரி உங்கள்கிட்ட கொண்டு அதுதான் கிடைக்கிறா காடா கேட்க சிக்குவோமே அண்ணி காசை கண்ணோட பக்கத்தை வந்துட்டான் அப்ப இன்னும் இருக்கு அது காட்டு
காசோட இந்த மேய்ச்சல்ல வைக்காங்க தெரியும் தானே எந்த கையில தாங்கோ நான் வச்சுக்கேன் கவனமா என்ன கொடுங்க வச்சு தருவான் நாளைக்கு ஓ வேற யாரும் நினைக்கலைங்க இல்லை தானே அந்த இது வாங்கினீங்க போங்க அவனை கொடியா கொடியா அவன் அண்ணி யோசிச்சு கொண்டீங்க அவ்வளோ நேரிலேருந்து நீ சொன்ன மாட்டா காணே நான் நினைக்கிறேன் சாதவான பசி கொஞ்சம் கிடக்கല്ലോ ஏன்னா ரைஸ் போர் அண்ணா பக்கம் தான் நின்றாங்க விட்டா நிற்குது சாட்டி இன்னைக்கு அண்ணி நீ திருவிழா மாட்டா போ நேரம் பார்த்தே சொல்ல சொன்னது காணையில் ஆக்கல வெடி கொடுத்தீங்க கிளம்பி போனேன் ஒரு சோடாவை காணையில் சோடா அவ்வளோ நேரம் கிடக்குது ரைட் அப்படி எடுத்து வேணும் என்று செய்யாத கை ரைட் இல்லாட்டி கேஸ் போடுவாங்க சரி சரி சரிதான் நைஸா சாப்பிடுவோமா வந்து சாப்பிடுவோம் ஒன்றரை கூப்பிட்டோம் நாங்க பண்ற 59 நித்திரை 3 மணிக்கு தான் வீடியோ போட்டேன் 3 மணிக்கு வெளியில வேணும் சரி அதான் அந்த தன்மையான வடிவடையில கோமல் அப்ப இருக்கோ பிரச்சனை சரி இங்க பாருங்க படியல எத்தனை படி வளர்த்துரு சரி சரி சந்தோஷம் தானே எல்லாம் வெளுக்கணுங்க எல்லாம் வாங்க சாப்பிடுவோம் ரைட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிதுசன் அண்ணா வந்திருக்கிறார் இப்போ தான் வேலை முடிஞ்சு வந்தவர் பிதுசன் என்ன உங்களை தேடாத இடம் இல்லை வெள்ளம் முழுக்க தேடினாங்க படி வளர்த்ததா உங்களை காணையில் ஆ சரி அப்போ என்ன மாதிரி சந்தோஷமா சுகமாக இருக்கிறீங்களே கேக்கை சாப்பிட்டுட்டு ரைஸை சாப்பிடுங்க ரைஸ் சாப்பிட்டுட்டு பேதெல்லாம் இடம் எடுத்து படுங்க அம்மோட போட்டாரு சரி Papa kudici அப்படியே படிங்க ஓகே சரி படிங்க ஓகே நல்லா தான் இருக்கா இன்னும் சூப்பராக ஓகே நல்லா ஓகே நல்லா இருக்கா படிங்க
ரைட். Music, music. இந்த மியூசிக் முடிய அடுத்த வரி வரும். அம்மா போங்க. இல்லத்தா படிக்கணும் மைக்க கிட்ட கிட்ட வச்சு படிக்கணும் மைக்க கிட்ட. சாரி பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ நல்ல மாதிரி எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சது. அதனால் நாங்கள் வந்து வீடியோ வந்து நாங்கள் இப்போ முடிச்சு கொள்ள போகிறோம். என்ன சொல்ல போகிறீங்க வீடியோ பார்க்க உறவுகளுக்கு கிட்ட? உறவுகளுக்கு என்ன ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அன்றைக்கு நைட்டு கேக் வெட்டின வீடியோ போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வாழ்த்து எனக்கு சொல்லியிருந்தேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் எல்லா உறவுகளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கொண்டேன். முக்கியமாக இன்றைக்கு இது வந்து இந்த பர்த்டே வந்து என்னன்னு சொல்றது, நாங்க ஒரு செய்தியில இன்னொரு முடிவிலே இருந்தாங்களே என்னடா வார வருஷம் வந்து எனக்கு என்ன 21 வயசு பிறந்தார். அதலவடியா வந்து நாங்க வார வருஷம் தான் உண்மைக்கும் செய்வோம் இருந்தோம் நாங்க. ஆனா வந்து திடீரென்று ஒரு புதுசா எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. என்னால வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள எல்லாமே இருக்குது. ஏன்னா அவ்வளவு என்ன நேசிச்சு ஒரு அன்பான உறவு உண்டு. 2 உறவு இருக்குது எனக்கு. உண்மைக்கும் 2 உறவை நான் மறக்க முடியாது. 3 உறவுகள் இருக்கணும், 4 உறவுகள் இப்ப புதுசா வந்துச்சுன்னா. உண்மைக்குன்னு சொல்ல போனா எனக்கு வந்து சௌரம் இல்லை, அப்பா அம்மா அந்த இடத்துல வந்து வரையிலேண்டு என்னை ஃபீல் பண்ண வைக்காம அந்த இடத்த வந்து அவையல் வந்து நிரப்பி எனக்கு வந்து இந்த பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணி தந்திருக்கணும். என்னன்னு பார்த்தா டென்மார்க்ல இருக்கிறான் அண்ணா. இந்த டெக்கரேஷன்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாத்தையுமே சார் யோசிக்க கூடாதான், சார் சிரிச்சு கொண்டே இருக்கணும். நம்ம அந்த கவலை தெரியக்கூடாது. ஏன் என்ன இப்படி பிறந்த நாள்னு சொன்னா கூட செய்ய இல்லையன்ற மாதிரி யோசிக்க கூடாது. நான் அவருக்கு சொன்ன விஷயம் ஒன்றுதான். இப்ப நான் பெருசா கீபற்றி ஒன்றா செய்யறதுக்கு இருக்கிறேன், அதைத்தான் நான் முன்னெடுப்பேன்னு சொல்ல. இல்ல தம்பி, நீங்கள் இதை சார்பா செய்யுங்கோ,
என்று சொல்லித்தான் இந்த அதே மாதிரி தான் இந்த பாகுவண்ணாவும் வந்து சொன்ன தாங்க 31க்கு நான் ஒன்றுமே செய்யலை, அதனால சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று இன்னொரு கிஃப்ட் ஒன்று இல்லாமன்னு சொல்லி. அப்போ பாகுவண்ணாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி டென்மார்க்கில் இருக்கிற அண்ணாவுக்கு மிக மிக ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி தேமாவுக்கும் ரொம்ப நன்றி அம்மா, விஷ் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி நிறைய சப்போர்ட்டோடு செய்திருக்கிறா, அதையும் நான் மறக்க மாட்டேன். அதே மாதிரி தான் சுவிஸில் இருக்கிற ராஜி அக்கா, அவையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. அவையில் எல்லாரும் தான் நாங்கள் வளர்றதுக்கே முழு ஆதரவாக இருந்தவன். நான் இப்படியான நிலப்பாடு இருக்கிறதுக்கும் அவையெல்லாம் எல்லாரும் காரணம். நான் இப்படி முன் வந்து நிக்கிறதுக்கும் எல்லாருமே அவைகள் கொடுத்த சப்போர்ட் தான் காரணமா இருக்குது. சொல்ல போனா பாவண்ணாவா இருக்கட்டும், டென்மார்க்ல இருக்கிற அண்ணாவா இருக்கட்டும், 2 பேருமே வந்து தங்களுக்கு ஒரு சகோதரன் மாதிரி தான். உண்மையா டென்மார்க்ல இருக்கிற அண்ணா சொல்ல போனா உடனே எடுத்து சொன்னவர், எனக்கு பொம்பளை சவரம் இல்லை, உங்களை பார்த்தா எனக்கு ஒரு தங்கச்சியா தத்தெடுக்க தோணுது. உண்மையாண்டு ஒவ்வொரு நாளும் அண்ணா எடுப்பார். அண்ணா எடுத்து பின்னேரத்துல 2-3 நிமிஷம் தான் கதைப்பார். கதைச்சிட்டு என்ன செய்றீங்க, பிள்ளை என்ன செய்யறா, ஜெயராம் வந்து சரி நல்லபடியா இருக்கும், சாப்பிடுங்க, கடவுங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு அண்ணா வச்சிருவேன். இல்ல அந்த டென்மார்க்ல இருக்க அண்ணா வந்து கவிதை எழுதுவார் நல்லா, அவர் தமிழ் சேராம். அப்ப எனக்கு விஷ் பண்ணி எனக்கு வாழ்த்து செய்தி கொண்டு அனுப்பி இருக்கார். இன்றைய தினம் பிறந்த நாள் காணும் என் அன்பு தங்கைக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உடன்பிறப்பும் இல்லை, உறவு வழி சொந்தமும் இல்லை, ஆனாலும் ஓர் உணர்வு என்னுள் என்றுமே நீ என் உடன் பிறந்தவளாக வாழ்க வளமுடன், இன்று போல் என்றும் எல்லாம் வல்ல அன்பு தேவன் என்றும் உன் கூடவே இருப்பாராக. இப்படிக்கு உங்கள் அன்பு அண்ணா. அதுதான் படிக்கணும் ஒழுங்கா. தமிழை கூட உங்க கவிதை வாய்ச்சிக்கிறது. அப்போ இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ளுங்க. அப்போ இவ்வளோ தான் இப்போ கருத்துக்கள் என்ன. உண்மையில் எல்லா உறவுகளுக்குமே மிகப்பெரிய நன்றி. நல்ல ஆதரவு வந்து கொடுக்குறீங்க இந்த வீடியோக்கு. அந்த ஆதரவு வந்து இருந்தால் இன்னுமே வந்து அப்போ இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம். மறக்காமல் சாருவுக்கு வந்து பிறந்த வாழ்த்துக்களை வந்து எல்லாரும் வந்து மறுபடியும் சொல்லிக்கொள்ளுங்க. அப்போ இதோட வந்து வீடியோ வந்து முடிவடைய போகுதுன்னு. அப்போ இன்னுமே ரைஸ் எல்லாம் அவிஞ்சிட்டோம். சரி என்ன அப்போ எல்லாரோடக்கும் பாய் சொல்லுங்க. எல்லாரும் அப்படி ஆட்டங்கள்லாம் இருக்குது தானே. சரி, ஓகே, பாய்.